श्रीशैलेशतया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरभगुण्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्परां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः रामानुजपदाम्बोजसंस्थितं गुणवारिधं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं तदवाप्तबोधं श्रीराघवार्यगुर्वन्वहमाश्रयामि। श्रीमद्भगवद्गीताय नमः। ஓம் ஸ்ரீமத்பகவதாய நமஹ. அடுத்ததாக 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொடிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரியருளாதே தெய்வானீதாராய் வரையேரோரம்பாவாய். அடுத்ததாக இவ்விதம் பரிபூர்ணமான பிரம்மானுபவத்தையும் அதனடியாக வந்த பேரடமையே பூர்வமான மாபெரும் செல்வத்தையும் தெரிவித்து அடுத்து இவ்வளவு தூரம் நம்மிடம் இறங்கிய எம்பெருமானிடம் மாபெரும் நன்றியுணர்ச்சியுடன் பேசுகிறார். கலவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். கலவைகள் எம்பெருமானுடைய பெருமைகளை கறந்து சொரியும் மகான்கள் தன் உள்ளத்தில் கொண்டு அனைவரும் தெரியும்படி செய்பவர்கள் பின் சென்று அப்படி உபதேசிப்பவர்கள் பின்பற்றி நிற்போம். சந்தோஷார்த்தம் விமர்சந்தி முகு ஸ்ரீசுக்தி வாக்கியம். காணம் சேர்ந்து விதமாக உபநிஷதங்களின் தத்துவங்களை அடைந்து உண்போம், எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறுவோம். இதுதான் சொல்கிறேன். அறிவன்னும் இல்லாத வாய்க்குலத்து, அறிவன்னும் இல்லாத அவன் அருள் அல்லன அருளும் அல்ல, உன்னைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாதவர்கள். ஆய்க்குலத்து ஞானியர்களின் குலத்தில் வந்து அவசரித்து உன் தன்னை பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். வேத சொல்வது தத்விஜிக்ஞாசஸ்வ, நீ எங்களுடைய குலத்தில் பிறந்திருக்கு, உங்களை எவ்வளோலாம் நாங்கள் போற்றணும் அப்படிங்கிறத பற்றி ததேவ சத்தியம் ததுகைவ மங்களம் எழுத்தமும் ஸ்லோகா என்னும்படி எம்பெருமானுடைய அனுபவத்தையே வெளிப்படுத்தும் வார்த்தைகளையே மாபெரும் செல்வமாக கொண்டவர்கள். குறையொன்றுமில்லாத எம்பெருமான் பரமபதத்தில் இருந்தாலும் பகுதி மண்டலத்தில் இருந்தாலும் நித்தியசூரிகளும் இருந்தாலும் அங்கு எவ்வளவு ஏற்றமோ அதை காட்டிலும் அதிக ஏற்றம் இங்கு. குறையொன்றும் இல்லாத அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, விசேஷமாக சொல்லும்போது குறை என்பது நம் குறை என்ற ஒரு வருவர்களை குறையும் இல்லாமல் செய்பவனே குறை இல்லாதவன். ஒருத்தர் படிச்சிருக்கான் அப்படின்னாக்க பெரிய படிப்பாளி அப்படின்னா இப்போ இதோட ஏற்றுச்சுர கையோடு இருக்கக்கூடாது. 4 பேருக்கு படிக்க முடியாதவர்களையும் படிக்க வைக்கிறான் இல்லையா, அவன் தான் படித்தவன். பணக்காரன் அப்படின்னாக்க அப்படியே பெரிய கொடிச்சுரை அப்படியே பெரிய பணத்திலே படுத்துட்டுருக்கான் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்று பணக்காரன்னு அர்த்தம் கிடையாது. பசி என்று வந்தவனுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து எல்லாம் செய்கிறான் பற்றியில், அவன்தான் பணக்காரன்னு பேர். அதே போல் எம்பெருமான் யார், நம்ம குறைன்னு எம்பெருமான்கிட்ட போயிட்டா போகிறோம், அந்த குறை எப்படி பறந்து போகுது, தீவிரில் தூசாகும். அதுதான் எம்பெருமான குறையொன்றும் இல்லாத கோவிந்தா
அப்படிங்கிறார். எப்படி பசுக்களை அடைந்து அதை எப்படி காப்பாற்றுகிறானோ அதுபோல் நம்மை எம்பெருமான் காப்பாற்றுகிறான். உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உயிருக்கும் உடலுக்கும் வாழ்க்கையில் ஏற்றுள்ள பந்தம் எப்படி மிக பிரிக்க முடியுமா? முடியாது. அதுபோல் நாங்கள் எப்படி இருக்கோம்? உன்னுடைய உள்ள உறவானது எப்படி? பக்தியிலே இருக்கோம் நாங்கள். இந்த பக்தியினால எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய உறவு வந்து எங்களால் எக்காரணத்தை கொண்டு எந்த விதமான ஒரு காரணங்களாலும் நிற்க முடியாது. அதேபோல் நாங்கள் ஒன்றிவிட்டோம். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தரவும் சீரியருளாதே. சுவாமி நம்மாழ்வார் சொல்லும்போது அடியேன் சிறைஞானத்தின் அறிதல் யாருக்கும் அறியானை அப்படின்னார். பெருமானே, உன்னை பற்றி நாங்கள் பேசுவது அனைத்தும் எல்லாம் அன்பினால்தான். வேறு எந்த விதமான எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இன்னும் ஒரே விஷயந்தான், உன்னிடம் உள்ள பக்தி, வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. நீ என்ன பண்ணணும்? நீ அதனால் சிறு சிறு பேரால் அழைக்கிறோம். இதனால் அது வந்து எப்படின்னாக்கா ஒரு அன்பினால், வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அழைக்கிறதும் அன்பினால் தான் அழைச்சிட்டு இருக்கும். சீரி ஏருளாதே அப்படின்னா நீ வந்து சீரருளாதே அப்படின்னாக்க நீ சீரதே என்ன அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு பாக்கியம். அவதாரங்களில் பார்த்தேன் அப்படின்னாக்கா ராட்சஸெல்லாம் ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒரு விஷயம் சொல்லுவா. உனக்கு என்ன வேணும்? நான் எதிரியாக இருந்து உன்னை அழிக்கணுமா? இல்லைன்னா உன்னோட நண்பனாக எப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத அப்புறம் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைப்பட்டு எதுவுமே போக வேண்டாம், உன்னுடைய சீற்றம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் எல்லா ராட்சஸெல்லாம் அவதாரம் பண்ண எல்லாருமே வந்து என்ன அப்படின்னாக்கா பிறந்ததெல்லாம் அப்படின்னாக்கா எம்பெருமானுக்கு ஏற்று நின்று போரிட்டு எம்பெருமான் கையால் மடிய வேண்டும். அதே போல் எங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா உன்னுடைய அனுகிரகத்தால் தான் நாங்கள் இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இறைவா நீதாராய் பரையேரோரம்பாவாய். நீ என்ன பண்ணணும்? பெருமானே, நீ எங்களை கண்குளிர கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அதுபோல் நாமும் என்று எல்லோரும் எம்பெருமானிடம் சென்று நமக்கு வந்து ஒன்றும் எந்த அறிவும் கிடையாது, இருந்தாலும் பக்தி அந்த ஒன்று இருந்தால் போகிறோம். கலியுகத்தில் இந்த அதுதான் பகவன் நாம சங்கீர்த்தனம். அவனுடைய பேரை சொல்லி பக்தி பண்ணி நாம் நோன்பிருந்து எம்பெருமானை பிரார்த்திக்க வேண்டும். அதேபோல் எல்லோரும் வாருங்கள், நாமும் பிரார்த்திப்போம். எல்லோரும் பிரார்த்தித்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல தோஷங்களும் விலகி சகல சௌபாகியங்களும் ஏற்பட வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலை வெஞ்சுவோர் கணபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீமத்தி விட்டுச்சித்தார் யவனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயி நித்யமங்கலம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु.